ஆன்லைன் ஃப்ராட்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகையான ட்ராப்பு. ஒன்று வந்து மணி ட்ராப்பு, இன்னொன்று ஹனி ட்ராப்பு. இந்த ஒரு இடத்த தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரவே வராது. நீங்கள் பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு ஆப்பில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணவே முடியாது. பெங்களூரில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறது 35 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 45-50 வயசில் இருக்கிற ஒரு ஆள் பேசுனான்னா அவனுக்கு என்னெல்லாம் கற்பனை வரும், அவன் எப்படி டார்கெட் பண்ணுறான்றத புரியுது. அந்த கால் அக்செப்ட் பண்ணோடனே இப்படி ஒரு பொண்ணு இப்படி மொபைல் காட்டுற மாதிரி மை ஃபேஸ் ஹாய் அப்படின்னு கையை காட்டுது. ஆடியோ கேட்கல. அப்புறம் இப்படி தூக்குனா கீழே ஃபுல்லாக நியூடாக இருக்குது. கால் கட் ஆயிடுச்சு. இல்லை, செக்ஸ்ன்னு அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயமா நம்ம மனசில் அப்படி பதிய வச்சிருக்கிறாங்க. அப்படி பதிய வச்சதுனால தான் இது வெளியே தெரிஞ்சால் என்ன பண்ணுறது. முதல் மெசேஜே இதுதான், ஹலோ சார், மசாஜ் அண்ட் ஃபுல் எஸ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு எக்ஸு சர்வீஸ் 2299 சார், 1 hour சார், 1 shot சார், ஃப்ரம் விச் லொகேஷன் யூ ஆர் கம்மிங் சார், ஆர் யூ கம்மிங் டுடே. இவ்வளவு சேர்த்து ஒரே மெசேஜ். உங்கள் இடம் எங்கே இருக்குன்னு கேட்டு போட்டிருந்தேன். அரும்பாக்கம்னு போட்டிருக்கேன். அப்புறம் நான் கேர்ள்ஸ் யாரு அப்படின்னு கேட்டேன். C1 மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் பேருக்கு ஓப்பன் பண்ண உடனே போயிடும். நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் T.S. கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாடுன்றது இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ட்ராப் பண்ணுற விஷயம், ஹனி ட்ராப்பிங். இந்த ஹனி ட்ராப்பிங் எப்படி ஏமாத்துறாங்க மற்றவர்களை? அதாவது இந்த வார்த்தை ஹனி ட்ராப்ன்ற வார்த்தையே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் ஒரு வகையான பூ இருக்குது, ஒரு செடி. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூச்சிகளை சாப்பிடக்கூடிய செடி. அது அங்கேருந்து தான் இந்த ஹனி ட்ராப்ன்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது உருவாக்குறாங்க. பார்க்குறதுக்கு பூ மாதிரியே இருக்கும். இந்த வண்டு வந்து தேன் எடுக்கலான்னு உள்ளே போச்சுன்னு வச்சிங்களா, டவுனு க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சு அந்த வண்டை சாப்பிட்ருவோம். அது அதாவது தேனை காட்டி, ஆசை வார்த்தை காட்டி உள்ளே கூப்பிட்டு மொத்தமாக அழிச்சிடுறதுன்ற விஷயத்த வந்து ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்பைஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றர்கள் மூலமாக பெண் ஒற்றர்களை உருவாக்கி நீ நாட்டுக்காக செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து போய் எதிரி நாட்டில் போய் அங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள்ட்டெல்லாம் பழகி அவங்கள செக்ஸுக்கு ஈடுபட வச்சு அவங்க மூலமாக செய்திகள் எல்லாம் கறந்து தன்னுடைய நாட்டுக்கு அனுப்புறது. இது வந்து உடனே கற்பு அது இதுலாம் போயிடுவாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. அது வந்து அவங்க நாட்டுக்காக செய்கிற ஒரு சேவையாக நினச்சிட்டு செஞ்சுட்டு போகிறாங்க. அது வந்து ப்ராஸ்டியூஷன்லாம் வராது. ஏன்னா இதுக்காகவே தயாரிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவங்க வந்து அது மட்டுமே செய்யக்கூடியவர்கள். காம்பேட்லேயும் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. சண்டை பயிற்சிகள்லேருந்து துப்பாக்கி பயிற்சி எல்லா வகையான பயிற்சியும் இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி ஒரு கேரக்டர். ஆமாம், அப்படி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எல்லாம் பெண் உளவாளி அப்படின்லாம் காட்டுறது. ஸோ அந்த வகையான ஒரு ஹனி ட்ராப்ன்றதெல்லாம் பெரிய லெவலில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் நடக்கும். இது ராஜா காலத்துலேருந்தே இந்த ட்ராமா பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இதே மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு ஆள், நம்ம ஊரில் ஒரு ஆள் வந்து ஹனி ட்ராப்பில் மாட்டி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம நாட்டு இராணுவ ரகசியத்தெல்லாம் பாகிஸ்தானுக்கு வித்துட்டாரு. இவ்வளோக்கும் அந்த பொண்ணு நேரில் கூட வரல, சேட்டிங்லேயே மயங்கி போய் கொடுத்துருக்கிறாரு அந்த ஆள். இந்த மாதிரிலாம் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அது வந்து பெரிய லெவலில், சின்ன லெவல்லையும் ட்ராப் இருக்குது. இப்போ அந்த ஆன்லைன் ஃப்ராடுலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆன்லைன் ஃப்ராட்லேயே பார்த்தீங்கன்னா 2 வகையான ட்ராப்பு. ஒன்று வந்து மணி ட்ராப்பு, இன்னொன்று ஹனி ட்ராப்பு. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டுத்தையுமே விரிவாக என்னன்னு பார்க்கலாம். இப்போ மணி ட்ராப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குறைந்த முதலீட்டிலேயே பெரிய அமௌண்ட்டுக்கு சம்பாதிக்கலாம். அதுக்கு அவங்க எடுக்கிற சோர்ஸே எதுனா பிட்காயின் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், பிட்காயின்னா விலை ரொம்ப ஜாஸ்தி
கிட்டத்தட்ட ஒரு பிட்காயின் வந்து இன்றைக்கி தேதிக்கு ரேட் வந்து கிட்டத்தட்ட $67,000 என்னவோ ஒரு பிட்காயின். அப்போ அந்த மாதிரி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏமாத்துறது. இந்த ஏமாத்துகிற வேலையே எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வர்ற வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்தியன் நம்பராக இருக்காது. இந்தியன் நம்பரில் வராது, ஃபாரின் நம்பர்லேருந்து வரும். அதாவது யூஎஸில் இருந்து வரும், வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட, அதாவது +91 ஆரம்பிக்கிற நம்பரில் வராது, வேறு ஏதாவது வெளிநாட்டு நம்பர்லேருந்து வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு இதில் சிக்கினார். அந்த உதாரணத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, இது மாதிரி வெளிநாட்டு நம்பர் ஒன்றுலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் வந்த உடனே அவருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, இது நீங்கள் வந்து நாங்கள் ஒரு 3 லிங்க் அனுப்புவோம், யூடியூப் வீடியோவோட லிங்க்கு. நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த வீடியோ, நாங்கள் அனுப்பிச்ச லிங்க்கில் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் போய் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி 3 யூடியூப் வீடியோலையும் போய் லிங்க் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு $50 தருவேன் அப்படிம்பாங்க. சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போமேனு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு, லைக் பட்டன் அமைக்கிட்டு, ஹாய், எந்த ஆபத்தும் இல்லையே, 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அனுப்பிச்ச உடனே இதே நம்பர் தான் உங்கள் ஜிபே நம்பரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு இருக்காரு. டக்குன்னு கிரெடிட் $150 வந்துருச்சு. இது வந்து ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை தான். இதை முடிச்சிட்டிங்கன்னா உடனே அடுத்த 3 லிங்க்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட் ½ அன் ஹவர், அதில் 3 வீடியோ முடிக்கும். அடுத்த ஸ்லாட்டில் 3 வீடியோ போட்டு டாக் $150 வந்துருச்சு. என்னடா 1 ஹவரில் $300 வந்துருச்சு அப்படின்னு பார்த்துருக்காரு. அதுக்கு அடுத்த ஸ்லாட் இதே போட்டோடனே $150 வந்துருச்சு, $450 ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த இதில் போய் லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, வேறு ஏதோ மெசேஜ் இருந்திருக்கு. இதற்கு மெசேஜ் படிக்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லையா, போயிட்டு அதே மாதிரி பண்ணி 3 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. $15 தான் வந்திருக்கு. என்னடா $15 வந்திருக்கு அப்படின்னு உடனே ஒய்ஃப் $15 ஒன்லி அப்படின்னு இவர் போய், ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இல்லை, போய் ஏன் $15ன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் அதில் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை திரும்ப அமைச்சிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, வெறுமன லிங்கை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா $5 தான் இந்த ஸ்லாட்டில். அது பழைய ஸ்லாட்டில் தான் $50, இந்த ஸ்லாட்டில் $5 தான். ஆனால் அதே $50 வேணும்னா நீங்கள் இந்த பிட்காயினில் $1000 பணம் கட்டுங்க, பர்ச்சேஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுங்க. $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் அந்த மார்க்கெட் ஏறுறதை பொறுத்து 1250 1500 ரிட்டர்ன் வரும். இது போயிட்டு பார்த்துட்டு $1000 தானே செக் அப்படின்ட்டு போட்டு பார்த்துருக்காரு. போட்டால் $1200 வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி $50 வாங்கிறதுக்கு இதில் பணத்தை போட்டால் நேராகவே $200 $300 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால என்ன பண்ணிருக்காரு, $1500 கட்டியிருக்காரு. $2000 வந்துருச்சு. $2000 கட்டியிருக்காரு, $2500 வந்துருச்சு. இது சூப்பராக இருக்காரு. அடுத்த ஆஃபர் கொடுத்துறேன், 5000 கட்டினா 6500 வரும். 5000 கட்டிட்டாரு, 6500 வந்துருச்சு. ஓகே, மொத்தத்தில் இது வரை அவருக்கு கிடைச்ச பணமே கிட்டத்தட்ட $3000 மேலே வந்துருச்சு. அடுத்த ஸ்லாட் சொல்லிட்டாங்க, இந்த சின்ன அமௌண்ட்டு எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ அவைலபிளாக இருக்கிற ஸ்லாட் வந்து $7500 அப்படின்னு. $7500 கட்டிட்டார். $7500 கட்டினீங்கன்னா $9000 வரும். வரும்னு பார்த்துருக்காரு, வரல. என்னென்னா இது வந்து டபுள் டாஸ்க்கு. சரியா? நீங்கள் $7500 கட்டினீங்கன்னா 9000 வரும். 9000 எங்கே இருக்குன்னா, ஒரு ஆப் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பான். அந்த லிங்க்கில் உங்கள் பேர் போட்டு அக்கௌண்ட்டில் 9000 இருக்குன்னு காட்டும். இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னா அடுத்த ஸ்லாட்டில் நீங்கள் பணம் கட்டணும். ஓகே, அடுத்த ஸ்லாட் வந்து $12000 கட்டணும். கட்டிங்கன்னா இந்த 9000 அந்த நீங்கள் கட்டின 12000 ரெண்டு சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 21 ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது 27000 வரும்.
இவர்கிட்ட 12,000 ரூபா காசு இல்லை. சரின்ட்டு எனக்கு ஃபோன் அடித்தார். அடிச்சு ரொம்ப அர்ஜென்ட்டு தலைவா, ஒரு 12,000 ரூபா கொடுங்க, ஈவினிங் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் கேட்குறதே 3 மணிக்கு. 3 மணிலேருந்து ஈவினிங் எங்கே ரொம்ப தூரத்துலையா இருக்கு. ஏதாவது போய் ஸ்பெக்குலேஷனில் போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு. ஸ்பெக்குலேஷனாக இல்லை, சூதாட்டம் மாதிரி எங்கேயா போய் சிக்கிட்டியாயான்னு. அதெல்லாம் இல்லை தெளிவா, ஒரு அர்ஜென்ட் மேட்ரு, நீங்கள் 12,000 கொடுங்க, நைட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு. ஏன்டா அவ்வளோ காசுலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சுட்டேன். மறுபடியும் வேறு யாரையோ பிடிச்சி இன்னொரு 12,000 ரூபா வாங்கி கட்டிட்டார். கட்டி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இது ட்ரிபிள் டாஸ்க்கு. இப்போ 12,000 நீங்கள் கட்டின அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு 29,000 ரூபா உங்களுக்கு வரணும். நீங்கள் இன்னொரு 25,000 கட்டினீங்கன்னா 75,000 வரும். அந்த ஒரு இடத்த தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரவே வராது. நீங்கள் பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அங்கே ஒரு ஆப்பில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணவே முடியாது. அவன் வந்து உங்கள் காசு திருப்பி தர மாட்டேன்லன்னு சொல்லலை. 25,000 இன்னொன்று கெட்டு 70,000 தரேன். ஓகே, அந்த பேலன்ஸில் 70,000 காட்டும். அப்போ என்ன சொல்லுவான், நீ 50,000 கெட்டு 1.5 லட்சமா தரேம்மா. அவங்க மொத்தம் வராது, கட்டிகிட்டே இருக்கணும். அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலத்துலையும் வித்ட்ரா பண்ணவே முடியாது. அதான் அது உள்ளே தான் நம்பர் மட்டும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு பணம் வந்துச்சு இல்லை, அது பூரா எதில் வந்திருக்கும், யாருனே தெரியாத ஏதோ ஒரு ஜிபே நம்பர்லேருந்து வரும். நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பேசணும் தெரியுமா, மணி மியூல்னு, அந்த மாதிரி இடத்துலேருந்து வரும். அவன் யாருக்கு அனுப்புகிறான், ஏன் அனுப்புகிறான்னே அவனுக்கு தெரியாது. அவன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை அவனுக்கு போட்டு விட்டு, இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பு, இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2,000 ரூபா அனுப்புன்னு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போகும். அவர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. இவர் 150 ரூபா வந்தது, 150 ரூபா வந்தது, 150 ரூபா வந்தது, 1200 வந்துச்சு, 2500 வந்துச்சுன்னா குஷியா இருந்தார்ல. இதுல அனுப்புனவனும் அப்பாவி. அவங்க மேலதான் இந்த மணி லாண்டரிங் கேஸ். இவர் மொத்தமா இங்க அன்னைக்கு ஒரே நல்ல கிட்டத்தட்ட ஒரு 40,000 விட்டுருப்பாரு. அவருக்கு வந்த காசெல்லாம் கழிச்சிங்கன்னா கூட ஒரு 35,000 விட்டுருப்பாரு. முடிஞ்சா கணக்கு. இந்த ரம்மி மாதிரி ஆட்டம் வந்து அது வந்து வேற, அது வந்து ஃப்ராடெல்லாம் கிடையாது. அது வந்து ஆன்லைன் சூதாட்டம், அது அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரம்மி சூப்பராக விளையாடுவேன். ரம்மியும் நல்லா விளையாடுவேன், செஸ்ஸும் விளையாடுவேன். இந்த ஆன்லைன் ரம்மி வந்த புதுசில் அப்பப்போ போய் விளையாடுவேன். அப்பப்போ போய் விளையாடும்போது ஒரு சில நேரம் போயிடும், ஒரு சில நேரம் வரும். ரொம்பலாம் கேட்க மாட்டேன், 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி போட்டு பொழுது போக்குறதுக்கு. அதாவது நான் திருச்சியில் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேன்ஷனில் தங்கியிருப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் டெய்லி சாயங்காலமே விளையாடுவோம். வீக்கெண்டுனா காலையிலேருந்து விளையாடிட்டு இருப்போம். அங்கே இருக்கிற எல்லா மேன்ஷன் ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு 10 பேர் ஃபுல் டைம் வீக்கெண்ட்னா ரம்மி தான் ஓடிட்டு இருக்கோம். அது ரம்மி கேம் வந்து நான்லாம் வந்து எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5th படிக்கிறப்ப கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா சித்தப்பா எல்லோரும் இந்த லீவுக்கு ஊருக்கு போவோம். போனால் 1 மாதம் அங்கே எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் விளையாடுவாங்க. எங்கள் அப்பா சித்தப்பா தாத்தா 2 பேர் எல்லாம் உட்காந்து சும்மா பாயிண்ட் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்தே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது. அப்போ சின்ன வயசுலேருந்தே ரம்மி விளையாடு, அதை அவங்கெல்லாம் பணம் கட்டி விளையாட மாட்டாங்க, அவங்க சும்மா தான் விளையாடுவாங்க. நாங்கள் மேன்ஷனில் விளையாடும்போது பணம் கட்டி விளையாடுவோம். பணம் கட்டினா பெருசாலாம் கட்ட மாட்டோம், 50 ரூபா கட்டுவோம். 50 ரூபா கட்டினோடனே நான் 10 பேர் இருக்கேன்னா 500 ரூபா ஆச்சா. உடனே அந்த மேன்ஷனில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் மாதிரி ஒரு பையன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி அந்த காசை அவன்கிட்ட கொடுத்து போய் எல்லாருக்கும் சரக்கு வாங்கிக்கோ, ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ, சிகரெட் வாங்கிக்கோ, அந்த காசை கொடுத்து அனுப்பிச்சிடும். மிச்சம் 100 ரூபா தான் இருக்கும். அதில் கடைசியாக வின் பண்ணவனுக்கு 100 ரூபா இருக்கும். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் செலவு பண்ணுற காசை அப்படி விளையாடுவோம். இப்போ நான் அந்த ரம்மி விளையாடும்போது ஒரு நாள் வந்து ஏதோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அன்னைக்கு ஏதோ டோர்னமெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க, 300 ரூபா கட்டணும்னு போட்டிருந்தாங்க. கட்டி போட்டால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டு, ஒரு டேபிளுக்கு 6 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றாங்கல்ல, வின் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இப்படி 6 லெவல் போகணும் ஸ்லாப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா. எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் 300 ரூபா. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 லட்ச ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 50,000, தேர்ட் ப்ரைஸ் 25,000. எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்டில் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகி செகண்ட் ப்ரைஸ் 50,000 ரூபா வின் ஆகிடுச்சு. வின் பண்ணி
அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோன்னே 35,000 போட்டேன். ம் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ம் 30% டேக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டு 35,000 அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ம் என் ஒய்ஃப்ட்ட காமிச்சேன். முதல்ல ஆப்பை டெலீட் பண்ணிட்டாங்க. ம் ஏம்மா அவனும் காசெல்லாம் உடலையாரு, இப்போ விடலை, இனிமேல் வெறி பிடிச்சி போய் ஆட ஆரம்பித்து விட்டுருவேன். ஓகே. இல்லைம்மா நான் நல்லா தானே, நீங்கள் என்ன நல்லா விளையாண்டாலும் இந்த சூதாட்டம் நமக்கு வேணாம், ஆப்பை டெலீட் பண்ணினாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே 2015 கிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் ரம்மிலாம் விளையாடுறது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா அது நல்லா போய் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அது வந்து சீட்டிங் கிடையாது. ஓகே. ஆனால் அது சூதாட்டம் தப்பு தான். ம் அடுத்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி ட்ராப்புக்கு வரும். இது மணி ட்ராப். அது மணி ட்ராப். ம் பணம் வந்து ஈஸியாக பணம் கிடைக்கும். அன்றைக்கி ஒன்றும் இல்லை பாருங்களேன், ஒரு சண்டே உட்காந்துருக்கேன், காலைல 10 மணிக்கு 300 ரூபா கட்டினேன், நைட்டு 10 மணிக்கு 35,000 ரூபா வந்துருச்சு. ம் அது இதுவும் ட்ராப் தான், சரிதானே? அடுத்த ட்ராப் என்னென்னா ஹனி ட்ராப். ம் அதில் 2 வகையான ட்ராப் இருக்குது. முதல் டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாதிரி குத்துமைப்பாக நான் இப்போ இப்படி தான் நடக்கும்னு நினச்சி வச்சுருந்தேன். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி என் ஃப்ளாட்டுக்கு பின்பக்கத்தில் இன்னொரு ஃப்ளாட் இருக்குது. அது அந்த ஃப்ளாட்டோட பேக் சைடு. அங்கே திடீர்னு ஒரே சத்தம். அப்போ என் ஒய்ஃப்ட்டு என்னம்மா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுவும் சண்டையான்னு, இருங்க கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சு சொன்னாங்க. இல்லைங்க, அவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தான், சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒரு பெரிய கம்பெனி சொன்னாங்க, கம்பெனி பேர் வேண்டாம், அந்த பையன் தூக்கு மாட்டி செத்துட்டான் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏம்மா அந்த கம்பெனினா குறைஞ்சது சேலரியே 40,000 50,000 இருக்கும், அவன் ஏன் சூசைட் பண்ணான்? சூசைடு மட்டும்தாங்க தெரியும், என்னன்னு அப்புறம் விசாரிச்சு சொல்கிறாங்க. அப்புறமா விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, யாரோ அவனை பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு. பணம் கேட்டு ஏன் அவனை மிரட்டுறாங்க? இல்லை ஆன்லைனில் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி அவனை பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க, அவனால் 2 தடவை பணம் கொடுத்துருக்கான் கடன் வாங்கி, 3வது வாட்டியும் கேட்டிருக்காங்க, அவனால் முடியலன்னு ஒன்று. முதல்ல 1 லட்சம் கூட கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கான், அப்புறம் 2 லட்சம் கொடுன்ட்ருக்காங்க, அப்பவும் கொடுத்துருக்குறான், அடுத்தால 5 லட்சம் கொடுன்ட்ருக்காங்க. ஏற்கனவே 3 லட்சம் கடன் வாங்கிடுச்சு, இன்னொரு 5 லட்சம் எங்கே போய் கடன் வாங்குறதுன்னு தெரியாமல் பர்சனல் லோன் டக்குன்னு உடனே தான் போட்டால் தான் உடனே பேங்க்கில், அதுவும் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, அடுத்த 1 ஹவரில் அமௌண்ட் வந்துடும். இன்னொரு 5 லட்சம் கொடுத்தோடனே அவனால் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். சரி என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னு அப்புறமா வாட்ச்மேனை கூப்பிட்டு கேட்டால், ஏதோ அந்த பையனோட செக்ஸ் வீடியோவா சார், அதை வச்சு மிரட்டியிருக்காங்க. அப்போ தான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், செக்ஸ் வீடியோனா வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஆன்லைனில் போய் ஏமாந்துருப்பான் அப்படின்னு. ஆன்லைனில் இவனோட செக்ஸ் வீடியோ எப்படிங்க கிடைக்கும்? இவன் ஃபோனை ஹேக் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நீ அவ்வளோலாம் ரொம்ப சுற்றிலாம் யோசிக்கணும், இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கு. இந்த சிறுத்தை படத்தில் சொல்லுவார்ல, இந்த சூர்யாவை வந்து சூர்யாவா தம்பி கார்த்தி அந்த வில்லன்கிட்ட போய் மாட்டிப்பார். இப்போ எப்படி தப்பிப்பாரு? ரொம்ப சிம்பிள், அதெல்லாம் பழைய டெக்னிக்கு. என்னன்னு அங்கே பாரு அப்படி திரும்பி பார்ப்பாங்க, ஓடி போயிடுவான். அவன் பழைய டெக்னிக்னு சொல்ல போய் நான் கவனிச்சிருக்கேன்டா, திரும்பி பாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு. என்ன பண்ண வேண்டியதுன்னா, நான் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நான் டெமோவே காட்டுறேன், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு. என்ன டெமோன்னு, ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும், இல்லை அதிகபட்சம் 1 ஹவர் ஆகும், என்னன்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமாக ஃப்ரீயாக தானே உட்காந்துருக்கோன்ட்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும். எந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு நான் அக்செப்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ரொம்ப முகம் தெரிஞ்சிருந்தால் மட்டும், இவரை நமக்கு தெரியும்னா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைனா அக்செப்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ரேண்டமாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நான் அது கொடுக்குறது இல்லை. இப்போ எந்த அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்கை 17,000 பேர் ஃபாலோவிங்கில் காட்டும், ஆனால் ஃபாலோவிங்கில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு நம்ம உங்களுக்கே தெரியும், 5000க்கு மேலே போக முடியாது. ஸோ அதனால் புதுசாக வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், அப்படியே விட்ருவேன். சரின்னு முதல்ல மெசேஜை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அக்செப்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணி வரிசையாக பார்த்தேன். ஏதாவது ஒரு பொண்ணுங்க பேர் இருக்கான்னு, ஒரு பொண்ணு பேர் இருந்தது. ஃபோட்டோலையும் பார்த்தா கொஞ்சம் பல்கியாக வேறு இருந்தது. சரின்ட்டு இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மெசேஜ் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாய் போட்டேன். ஹாய் போட்டோன்னு அடுத்த 5வது நிமிஷம் டக்குன்னு அந்த ஹாய், எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. நான் சென்னை. நீங்கள்? நான் பெங்களூரில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன்.
நீங்கள் மேரீடா அப்படின்னு. ஆமாம் மேரீடு. நீங்கள்? நான் நாட் மேரீடு, ஐ எம் 35 இயர்ஸு, சாஃப்ட்வேரில் இருக்கேன், சொந்த ஊர் மதுரை. நான் கேட்டேன் பெங்களூரில் இருந்துட்டு என்ன எப்படி தமிழ் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் மதுரை, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். எத்தனை குழு கொடுக்குறாங்க பாருங்க. பெங்களூர் மதுரையில் இருக்க ஒரு பொண்ணு பெங்களூரில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறது 35 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 45-50 வயசில் இருக்கிற ஒரு ஆள் பேசுனான்னா அவனுக்கு என்னெல்லாம் கற்பனை ஓடும், அவன் எப்படி டார்கெட் பண்ணுறான்றதை புரிஞ்சுக்கிங்க. புரியுது. இவன் ஃபேஸ்புக்லேயே ஏன் பேசணும், வாட்ஸ்அப்பில் பேசுவோமா, கொஞ்சம் பர்சனலாக பேசலாமே. சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப், என் ஒய்ஃப் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் போட்டு அடுத்த செகண்டு ஹாய் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடுச்சு. சொல்லுங்கள் என்ன பேசணுன்னு. இல்லை பர்சனலாக எதாவது பேசலாம். பர்சனல்னா இன்டிமேட்டாக பேசலாம். இன்டிமேட்டாக நான் வேணும்னே இன்டிமேட்னா செக்ஸ் சேட் பண்ணலாம். சரி பண்ணலாமே. வீடியோ சேட் பண்ணலாம். சரி பண்ணலாம். இருங்க நான் உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே வீடியோ கால் இன்கமிங் கால். உடனே கால் அக்செப்ட் பண்ணோடனே இப்படி ஒரு பொண்ணு இப்படி மொபைல் காட்டுற மாதிரி ஃபேஸு ஹாய் அப்படின்னு கையை காட்டுது. ஆடியோ கேட்கல. அப்புறம் இப்படி தூக்குடா கீழே ஃபுல்லாக நியூடாக இருக்குது. கால் கட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த பதில் இதே மாதிரி நீங்கள் உங்களை காட்டுங்க. என் வயசு என்னங்க எப்படி வருது இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்பரை பிளாக் பண்ண. ஓகே, நாங்கள் காலை கண்டினியூ பண்ணல, நம்பரை பிளாக் பண்ணிட்டோம். உடனே ஃபேஸ்புக்கில் why did you block me, unblock me, I showed myself, you show yourself. ஓகே அப்படின்னு ஃபேஸ்புக்லேயும் பிளாக் பண்ணிட்டேன். என்னங்க ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாதவன்ட்ட போய் இப்படிலாம் காமிக்குது அப்படின்னு என் ஒய்ஃப் அப்பாவே கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், முதல்ல அந்த சைடு இருந்து பேசிட்டு இருந்தது பொண்ணே கிடையாது, அது ஒரு பையன், எவனோ ஒரு வடக்கன் தான் அங்கே உட்காந்துருந்துருப்பா, இல்லை எவனோ ஒரு ஆன்லைன் ஃப்ராடு. அவங்க 24/7 இதுக்காகவே சிஸ்டம்லேயே உட்காந்துருப்பாங்க, எவன் சிக்குவான்னு. அதில் அப்போ வீடியோ கால் வந்தது இல்லை, அது கால் கிடையாது, மாதிரி ரெக்கார்ட் பண்ண வீடியோன்னு. இல்லைங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அட்டாச்மெண்ட் மாதிரி தானே வீடியோவாக வரும், வீடியோ கால் மாதிரி எப்படி வரும் அப்படின்னு. நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூகுளில் தேடிங்க பாரு, இந்த ஆப் இருக்குது பாருங்க காமிச்சு. அது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட நீங்கள் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இதை வீடியோ காலாக காமி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடும். அது ஆக்சுவலாக பார்த்தா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு பிட்டு வீடியோ, அது ஒரு 10 செகண்டுக்கு இருக்கும். அந்த 10 செகண்டில் ஒரு பொண்ணு இப்படின்னும் அப்புறம் இப்படின்னு ஃபோனை தூக்கும், அது மட்டும்தான் இருக்கும். அந்த 10 செகண்ட் வீடியோ ஓடி முடிஞ்ச உடனே கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே, அந்த சைடு உட்காந்துருக்கிறது முதல்ல பொண்ணே கிடையாது, அது எவனோ ஒரு ஃப்ராடு பையன் உட்காந்துக்கிட்டு. அவங்களோட மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, இந்த 50 வயசுல லூசு ஒன்று என்ன பண்ணும், சொல்லு விட்டுக்கிட்டு அப்படின்னு காமிச்சு இதுவும் வீடியோ போட்டோடனே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப் வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கான். அந்த ஆப்பில் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணிவிடுவான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், இந்த ஃபேஸ்புக்கில் வருவான் திரும்ப, இல்லை வாட்ஸ்அப்லேயே வருவான். இந்த பேர் ஃபேஸ்புக்கில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் கலீக்ஸு, இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் அனுப்புவேன், உன் மானமே போயிடும், ஒழுங்கு மரியாதை 1 லட்ச ரூபா காசை கொடு, அப்போ தான் நான் டெலீட் பண்ணுவேன். இப்படி தான் வருவாங்க. இதை வந்து என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர், அவர் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவர், அவர் இதெல்லாம் கவலைப்படாமல் வேணும்னே அந்த வீடியோவில் இவரே பேசியிருக்காரு. பேசினோடனே எல்லாருக்கும் காமிச்சிடுவாங்க, நல்லா காமிச்சிக்கப்போ அப்படின்ட்டு, நல்லா காமிச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி பதிலுக்கு போட்டு விட்டு போயிட்டாரு. அது போட்டு என்னை வந்து மிரட்டுறாங்க. ஏன் நானே குளிக்கும் போது தான் பார்ப்பேன், மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்கன்னா பார்த்துட்டு போட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி போட்டு, யாரும் பயப்படாதீங்கயா அப்படின்னு சொல்லி அவர் அவேர்னஸாகவே அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டே போட்டிருந்தார். அவர் அடிக்கடி இந்த மிச்சன் பண்ணி போஸ்ட் போடுவார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர் தலைவர் தான் சொல்லுவார், ரஜினி ஃபேன் அவர். ஓகே, என் தலைவர் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டோம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேரு. அதே மாதிரி அது கிண்டலாக போடுவார் அவர் ஃபேஸ்புக்கில். அது மாதிரி
அது மாதிரி அவர்கிட்ட இப்போ யாரா பண்ணியிருக்காங்க, நல்லா போட்டுக்கோ, எல்லாம் அனுப்பிச்சுக்கோ, இன்னும் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பு அப்படின்ட்டு. ஆனால் அந்த சின்ன பையன், அந்த பையனுக்கு ஒரு 26-27 வயசு ஆகும். அவன் என்ன ஆயிடுச்சு, பயந்துட்டான். நமக்கு வேறு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சால் நம்ம போய் மரியாதை போய், இதில் என்ன மானம் போகிறதுக்கு இருக்குது, என்ன மரியாதை போகிறதுக்கு இருக்குது, இந்த மன உளைச்சல் ஆகிடும்ல. அது அந்தந்த வயசில் வர்றதுங்க, அந்தந்த வயசில் வர்றது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இப்போ அந்த ஸ்கூலுக்கு அப்போ தான் புதுசு. அந்த ஸ்கூலில் ஒரு பையன் வந்து என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா பேசுவான். ஒரு நாள் பார்க்குறேன், ஏதோ ஒன்று மறைச்சி வச்சு படிச்சுட்டு இருந்தான். என்னதுடா அப்படின்னா, சரோஜாதேவி புக்கு. அன்னைக்கெல்லாம் அதிகபட்ச போர்னோகிராஃபின்றது சரோஜாதேவி புக்கு தான். ஒரு சாணி பேப்பர் மாதிரி இருக்கும், அதில் எழுத்து எங்கே இருக்குது, பேப்பர் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு கசன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த புக்கை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் குர்ரா அப்படின்னா கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், லஞ்ச் பிரேக்கில் பக்கத்தில் ஒரு லேப் உண்டு. அந்த லேப் வந்து புதுசாக கட்டின பில்டிங்கிறதுனால ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் மாதிரி இருக்கும், நடுவில் தொட்டி மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம், தனியாக போய் உட்காந்து மேலே 2 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். நான் அங்கே போய் உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தேன். இந்த புக்கை 2 பேர் மேலே ஏறி வந்தவங்க பார்த்துட்டு ஸ்கூல் பூரா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. செக்ஸ் புக் படிக்கிறோம், செக்ஸ் புக் படிக்கிறோம், செக்ஸ் புக். அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கு ரொம்ப மென்டலாக டார்ச்சர் ஆகி நான் 2 நாள் ஸ்கூலுக்கு போகல. ஸோ அந்த மென்டல் டார்ச்சர் வந்துருச்சுன்னா பயப்பட வரணும்னு அவசியம் இல்லை, அது வரத்தான் செய்யும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு ஒரு 2 நாள் நான் ஸ்கூலுக்கே போகல. அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர். ஏன்னா இப்போ பார்க்குற பசங்களை வந்துட்டான் பாடுறா, புக்கு வந்துட்டான்டா, புக்கு வந்துட்டான்டா. பாத்தியார்ல என்னடா புக்குன்றீங்க, அது புக்கு சார், நல்லா புக்கெல்லாம் படிப்பான் சார் அவன் அப்படின்னு அவரு. நமக்கு அப்படியே பெரிய அவமானமாக ஃபீல் பண்ண அப்படியே அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நான் வந்து இந்த வயசில் பாருங்கள், அந்த செக்ஸை பற்றி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த பையனுக்கு ஹேண்டில் பண்ண முடியல. இல்லை, இது போல் நிறைய பசங்க இறந்துருக்காங்க. இல்லை, என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா, உன் வீடியோ நெட்டில் போட்டுருவேன்னு சொல்கிறாங்களே, நீ என்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அளவுக்கு ஃபேமஸா? உலகம் பூரா எல்லாருக்கும் ஒன்று தெரியும்னு சொல்கிறீங்க. ட்ரம்ப்னு சொல்லுங்க, ட்ரம்ப்பே பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு இதில். இல்லை, அந்த அளவுக்கு நீ என்ன ஃபேமஸா? உனக்கு கல்யாணம் வச்சா எத்தனை பேருக்கு நீ பத்திரிக்கை அடிப்ப? 100 பத்திரிக்கை அடிப்பியா? அவ்வளோ பேர் தான் உனக்கு தெரியும், அதுக்கு மேலே ஆளை தெரியாது. அந்த 100 பேரை தாண்டி உனக்கு யாருமே தெரியாது. இதில் என்ன பெரிய இல்லை, செக்ஸ் என்ன அவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயமா? நம்ம மனசில் அப்படி பதிய வச்சுருக்கிறாங்க. அப்படி பதிய வச்சதுனால தான் இது வெளியே தெரிஞ்சால் என்ன பண்ணுறது? ஏன்னா உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கங்க. 800 கோடி பேர் நான் கூகுளில் இருந்தால் டவுன்லோட் பண்ணாங்க. யாரோ ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால பிறந்தவங்க எல்லாருமே. கரெக்டா? இது இளையராஜாவே அழகா பாட்டிலே பாடியிருப்பார். அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா, இந்த உண்மையத்தான் நீயும் தான் மறுக்க முடியுமா அப்படின்னு. அப்ப செக்ஸ்ன்றது வந்து சாதாரணமான ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. அதை நீ வந்து பர்வட்டடா புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால இன்னொருத்தனால உன்னை மிரட்ட முடியுது. இது ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்ல, பெண்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். ஒண்ணுமே கிடையாது, அதுல என்ன பெரிய பிரச்சனை ஆயிட போகுது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இந்த சில பேர் இது மாதிரி சூசைட்லாம் இறங்குறாங்க. இப்போ பாருங்க, ஒரு செய்தி, நீங்க கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 700 பெண்கள் கர்ப்பமாயிருக்காங்க. அது பார்த்தேன். பட் அது வேற ஒரு சப்ஜெக்ட், அது நம்ம இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். ஏன்னா அது வந்து இது கூட வராது. இல்ல, அதான் இந்த செக்ஷுவல்ல இப்படி பழகுறாங்க. இல்ல, அதுவும் எய்ட்ஸ் வந்துருக்கு. 700 பெண்களுக்கு எய்ட்ஸ். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் டோட்டலாக வேறு. சேஃப் செக்ஸுன்றதை பற்றி சொல்லிக் கொடுக்கல. முதல்ல சேஃப் செக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம செக்ஸே சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அப்புறம் சேஃப் செக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அது. இந்த ட்ராப்ன்றது வந்து உங்களை பணம் பிடுங்கிறதுக்காக மட்டுமே உள்ள ஒரு மேட்ரு. இதே மாதிரி இன்னொரு செக்ஸ் ஹனி ட்ராப் இருக்குது. இது வீடியோ மூலமாக பண்ணுறது. இன்னொரு ட்ராப் எப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி பண்ணுறது. இப்போ நேற்று கூட முந்தா நாளும் என்னவோ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ஆடு ஒன்று வந்தது. மசாஜ் சென்டர். ஓகே. 1099 ருபீஸ் சம்திங் ஏதோ போட்டிருந்தது. ஃபார் என்கொயரி கான்டாக்ட்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். சரி, நான் ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ண உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போயிடுச்சு. போனோடனே எனக்கு வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? முதல் மெசேஜ் அதை அப்படியே படிக்கிறேன். வேணா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், நீங்களே வேணா போட்டு விடுங்க.
மக்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் மெசேஜே இதுதான், ஹலோ சார் மசாஜ் அண்ட் ஃபுல் எஸ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு எக்ஸு சர்வீஸ் 2299 சார், 1 hour சார், 1 shot சார், ஃப்ரம் விச் லொக்கேஷன் யூ ஆர் கம்மிங் சார், ஆர் யூ கம்மிங் டுடே, இவ்வளவு சேர்த்து ஒரே மெசேஜ். உங்கள் இடம் எங்கே இருக்குன்னு கேட்டு போட்டிருந்தேன். அரும்பாக்கம்னு போட்டிருக்கேன். அப்புறம் நான் கேர்ள்ஸ் யார் அப்படின்னு கேட்டேன். C1 மெசேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் பேருக்கு ஓப்பன் பண்ண உடனே போயிடும். ஃபோட்டோ காமிக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ டெலிட் ஆகிடும். ஓகே, C1 ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் சரி நாங்கள் வீக்கெண்டு காண்டாக்ட் பண்ணுறேன்னு போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, வெள்ளிக்கிழமை காலையில் குட் ஆஃப்டர்நூன் சார், சனிக்கிழமை குட் மார்னிங் சார், ஞாயிற்றுக்கிழமை குட் ஆஃப்டர்நூன் சார். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க கஸ்டமர். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது நான் அந்த மசாஜ் சென்டருக்கு போகிறேன், 2000 ரூபா கொடுக்க போகிறேன்லாம் இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, என்ன ஃப்ராட் பண்ணுறாங்கன்றது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம உள்ளே போய் மெசேஜ் அனுப்பிச்சது, அவ்வளோதான் விஷயம். இது ஃபேஸ்புக் காரனுக்கு தெரியுமா? தெரியாது. ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை ஏதோ ஆடு போட்டு விடு, அவ்வளோதான். ஏன்னா அமெரிக்காவில் மசாஜ்ன்றது டோட்டலாக வேற. இங்கே மசாஜ்ன்றதே இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளிசிட்டாக மெசேஜ் அனுப்புகிறான் பாருங்க, 1 hour சார், 1 shot. அப்போ இன்னொரு ட்ராப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லேடிஸ் கூட போய் படுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் தருவாங்க. ஓஹோ, பணக்கார லேடிஸ். ஓகே, அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அந்த மாதிரி ஆளுங்களோட ஒய்ஃபாக இருப்பாங்க. குடும்ப பெண்கள் தேவையா 2000 ரூபாய் அந்த இதுவா? அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்து கூப்பிட்டுப்பாங்க. ஓகே ஓகே, ஆம்பளை கிகாலோ அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். கிகாலோ, ஆமாம், கிகாலோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ப்ராஸ்டியூட்டாக இருங்க. ஓகே, அந்த லேடிஸ் உங்களுக்கு பணம் தருவாங்க. இந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்ல, பாம்பேக்கு போனால் கருத்த தோலில் இருக்கிறவனெல்லாம் பணக்கார பொண்ணுங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சுவாங்களாமே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மேட்ரு. அதுலேயே சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் எந்த கேட்டகரியில் நீங்கள் போக விரும்புகிறீங்கன்னு. ஒரு நாளைக்கு 10,000, ஒரு நாளைக்கு 25,000, ஒரு நாளைக்கு 50,000, ஒரு நாளைக்கு 1,00,000, இப்படி பல கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் அவங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்லாம் அதில் அப்புறம் தான் நாங்கள் டீட்டெயில் சொல்லுவோம். மொத்தத்தில் டீட்டெயில் வேணாலே 5,000 ரூபா பணம் கேட்டு இதுலேயும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சிக்கலாம். கிட்டத்தட்ட 25,000 ரூபா பணம் கட்டிட்டான். 25,000 50,000 பணம் கட்டிட்டான், கட்டி சிக்கிக்கிட்டான். அப்புறம் அதுக்கு மேலே பணம் கட்டலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் கிண்டியில் ஒரு ஹோட்டல் சொல்லி, ஒரு ஸ்டார் ஹோட்டல் சொல்லி, அங்கே வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்க, அந்த லேடியை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டான். இவன் போய் கலந்துருக்கான் 1 மணி நேரமாக, யாரும் வரல. கடுப்பாய் யாருமே வரலன்னு. இல்லை அவங்க மேடம்க்கு இன்னைக்கு பீரியட்ஸா, அதனால வர முடியாது அப்படின்னு இருக்கான். இவன் கடுப்பாய் நம்ம ஏமாந்துட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த மேட்ரு தெரிய வந்தது. இந்த ஆளை வந்து எனக்கு நேராக தெரியாது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அவர் வந்து பேங்க்கில் லோன் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ பேங்க்கில் லோன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரும் கேட்பாங்க. ஐ ஆத்தரைஸ் திஸ் பர்சன் டு செக் மை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் ரெகுலராக பல பேங்க்கில் பேசி அங்கே இருக்கிற ஆள் ஃப்ரெண்டாக இருப்பான்ல அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவர். இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் யாருன்னு புடி வச்சான், நீ தான் பேங்க் அக்கௌண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவல்ல, நீ கொஞ்சம் ட்ரை பண்ண முடிச்சான், அவனை விடக்கூடாது அப்படின்னு. இவனா அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தவொடனே தெரிஞ்ச ஒரு கிளார்க்கிட்ட சொல்லி செக் பண்ணியிருக்கான். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே வார்த்தை மூடிட்டு பேசாமல் ஓடி போயிரு. அவன் அக்கௌண்ட்டில் 12 கோடி ரூபா இருக்குது. நீ 50,000க்கு ஏதாவது ட்ரை பண்ணனா அவன் ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்ருவான், அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு. இதை இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவனுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவன் பணம் திரும்ப கேட்டிருக்கிறான், அதுக்கப்புறம் தான் வாயில் நல்லா வருதுன்ற மாதிரி கண்ணா அப்படின்னா அசிங்கமாக திட்டிருக்கான். ஓகே ஓகே,
உனக்கு அப்படியே ஓசியில் கேட்குதாடா, உனக்கு செய்கிறது இல்லாமல் காசு வேற தரணுமா, உன் பொண்டாட்டி நம்பர்லாம் எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி சொல்ல வாண்டிருக்கான். அதோட தான் அவன் ஆஃப் ஆகிட்டான். ஓகே ஓகே. பொண்டாட்டி போய் சொல்ல முடியுமா, ஏம்மா நான் இது மாதிரி போகலான்னு இருந்தேன், பணம் தரேன். இப்படி ஒரு ட்ராப்பு. அதாவது என்ன சொல்லுவாங்க, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்பாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கி. இவங்களோட டார்கெட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ள இந்த ஆளுங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு மாதிரி லைஃப்பில் ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும். வீட்டில் இப்போ பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க, பிள்ளைங்களாம் அதிகமாக பேசாது, இவனுக்கு ஆஃபீஸில் ஒரே டென்ஷனாக இருக்கும், ஓரளவு காசும் வச்சுருப்பான். அப்போ தான் இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவர் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.